வணக்கம் தோழர்களே. இந்த காணொளி எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தக பார்சலோட அன்பாக்சிங். லாஸ்ட் வீக் நான் பழைய புத்தக ஷாப்லேருந்து ஒரு 8 புத்தகங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட பார்சல் நேற்று தான் வந்துச்சு. ஸோ அந்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன புத்தகங்கள் வாங்கினேன், என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பார்சல். நல்லா ப்ரீமியமாகவே பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வெளியே பாலித்தீன் கவர், உள்ள அந்த கவர்னா சேஃபாகவே பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுவோம் இப்போ. சேஃபாகவே பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு பேப்பர் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. யா எடுத்தாச்சு. இவைதான் நம்ம ஆர்டர் பண்ண 8 புத்தகங்கள். 8 புத்தகங்கள் வந்திருக்காங்க. எஸ், சரியா 8 புத்தகங்களும் நமக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்ன புத்தகங்கள், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா, சுந்தர ராமசாமி சாரோட ஜே சில குறிப்புகள். சுந்தர ராமசாமி தமிழ் இலக்கிய உலகில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம். இவரோட இயற்பெயர் பசுவையா. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். நாஞ்சில் வட்டார எழுத்துக்களில் ரொம்ப பிரபலமானவர். இவர் வாழ்ந்த காலத்தில் இவரோட எழுத்துக்கள் பெரிய அளவில் வாசிக்கப்படலை என்றாலும், இன்றைய காலத்தில் மிக உயர்ந்த இடத்துல இவரோட எழுத்துக்களை வைத்து பார்க்கப்படுது. இவருடைய ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிற நாவல் வந்து தமிழின் மிகச்சிறந்த 10 நாவல்களில் ஒன்று. ஸோ அவர் எழுதின ஜே சில குறிப்புகள். இந்த புத்தகத்தை பற்றின பெரிய ஐடியா எனக்கு இல்லை. இருந்தாலும் சுந்தர ராமசாமி எழுதின ஒரே காரணத்தினால இந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட எம்ஆர்பி 90 ரூபா போட்டிருக்காங்க. காலச்சுவடு பப்ளிகேஷன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் எழுதின நாகம்மாள் அப்படிங்கிற ஒரு கிளாசிக் நாவல். இது சண்முக சுந்தரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இருந்த ஒரு தமிழ் இலக்கியவாதி. அவர் இறந்து ஏறத்தாழ 60-70 வருடங்கள் ஆகுது. ஆனால் அவருடைய படைப்புகள் இன்னும் மக்களால் விரும்பி வாசிக்கப்படுது. அவரோட படைப்புகளில் மிகவும் முதன்மையான படைப்பு இந்த நாகம்மாள் அப்படிங்கிற நாவல். இது ஒரு பெண்ணை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாவல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த நாவலோட விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபா போட்டிருக்கு. இதையும் நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். காலச்சுவடு பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, சாயாவனம். இதை கந்தசாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. கந்தசாமி ஒரு முக்கியமான எழுத்தாளர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். இவருடைய விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நாவல் ரொம்ப புகழ்பெற்றது. இந்த சாயாவனம் நாவலும் கந்தசாமியோட ஒரு புகழ்பெற்ற நாவல் தான். இது இவரோட முதல் நாவலும் கூட. இவர் ஒரு கிளாசிக் ரைட்டர். இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் போட்டிருக்கு. நான் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்த புத்தகம் சுந்தர ராமசாமி சாரோட ஒரு புளிய மரத்தின் கதை. நம்ம முதல்ல சொன்னோம், இது தமிழின் முக்கிய இல்லது தமிழில் தவிர்க்க முடியாத ஒரு 10 புத்தகங்கள் எடுத்தோம்னா, இந்த 10 புத்தகத்தில் சுந்தரராமி சாரோட
ஒரு புளிய மரத்தின் கதை கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான நாவல் இது. இதை பல மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இது ஒரு புளிய மரத்தை சுற்றி நடக்கிற ஒரு கிராமத்து மையமாக கொண்டு நடக்கிற ஒரு கதை இது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. காலச்சுவடு பதிப்பகம். நான் வாங்கினது 90 ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாவல் இல்லை, இது ஒரு வீட்டு வைத்தியம், வியத்தகு வீட்டு வைத்தியம் அப்படின்னு ஒரு புத்தகம். இது ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். இது மருத்துவ குறிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஐடியா இல்லை, ஒரு 30 ரூபாய்க்கு கிடச்சிங்கிறதுக்காக சேர்த்து வாங்கினது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் சார் எழுதின ஆலண்டா பட்சி அப்படிங்கிற நாவல் இது. இது ஒரு கொங்கு வட்டார பின்புலத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல். இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பான ஃபயர்பேர்டு அப்படிங்கிற நாவலுக்கு வந்து JSW 2023க்கான விருது கிடைத்தது. விருதுடன் கூடிய தொகையான 25 லட்சம் ரூபாய் பெருமாள் முருகனுக்கு பரிசாக கிடைச்சு. இது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அதி அற்புதமான நாவல். இது ரொம்ப நாளாக என்னோட விசிட்டில் இருந்துச்சு. இதை நான் 150 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 195 ரூபாய் போட்டுருக்கு. அடுத்த புத்தகம் தமிழின் அடுத்த முக்கிய உன்னத எழுத்தாளர் இவரை தமிழ் இலக்கியத்தில் இவரை தவிர்க்கவே முடியாது. அசோகமுத்திரன் சார். அசோகமுத்திரன் சாரோட தண்ணீர் அப்படிங்கிற ஒரு குறுநாவல் இது. குறுநாவல், நெடுங்கதை எப்படி வேணால் சொல்லலாம். இவரோட மிக முக்கியமான படைப்புகளில் இதுவும் ஒன்று. இவரோட மற்ற படைப்புகள் பார்த்தீங்கன்னா 18வது அச்சக்கோடு, வானசரோவர், அந்த வரிசையில் இந்த தண்ணீருங்கிறது ஒரு மகத்தான ஒரு நாவல் தான். இது நட்டினை பதிப்பகம் பதிப்பிச்சிருக்காங்க. இதோட விலை 100 ரூபாய் போட்டிருக்கு. எனக்கு 50 ரூபாய் கிடைச்சது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் எழுதின சோழகர் தொட்டி அப்படிங்கிற நாவலுக்கு. இது தற்போது எதிர் வெளியீடில் கிடைக்குது. ஆனால் இது முன்னாடி வனம் வெளியீடுங்கிற பதிப்பகம் வெளியிட்டாங்க, அப்போ போடப்பட்ட புத்தகம் இது. இதோட தற்போதைய விலை 350 ரூபாய். ஆனால் எனக்கு இது 50 ரூபாய் தான் கிடச்சிது. இதோட எம்ஆர்பி போடலை. இது ரொம்ப பழைய எடிஷன் புக்கு இது. பாலமுருகன் 2 நாவல் தான் எழுதியிருக்காரு. இதோட முதல் நாவல் தான் அந்த சோழகர் தொட்டி. 2வது நாவல் டைகாரிஸ் அப்படிங்கிற நாவல். ரெண்டுமே எதிர்நீரில் கிடைக்குது. இது ஒரு பழங்குடியினரை மையமாக வச்சு எழுதப்பட்ட நாவல். வீரப்பனை பிடிக்கிற அந்த ஆப்ரேஷனில் பல பழங்குடியின மக்கள் பல பாதிப்புகளுக்குள்ளானாங்க. சமீபத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தோட கதை மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் இந்த கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அந்த கதைக்களம் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கதைக்களங்கள். ஸோ இவை தான் நம்ம வாங்கின 8 புத்தகங்கள். மொத்தமாக 570 ரூபா வந்துச்சு. பார்சலுக்கு ஒரு 50 ரூபாய், மொத்தம் 620 ரூபாய்க்கு இந்த புத்தகங்களை வாங்கினேன். நன்றி.